10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார். அந்நிறுவனம் அவருக்கு 2 விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. வாய்ப்பு ஏ, முதல் மாத ஊதியம் ரூபாய் 20,000 மற்றும் நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. வாய்ப்பு பி, முதல் மாத ஊதியம் ரூபாய் 22,000 மற்றும் நிச்சயமான 3% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. ஏ மற்றும் பி இரு வாய்ப்புகளிலும் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளவு? அதாவது சிவமணிங்கிறவர் ஒரு வேலைக்கான இன்டர்வியூக்கு போகிறாரு. அப்போ அந்த நிறுவனம் 2 வாய்ப்பு கொடுக்குது. முதல் வாய்ப்பில் சம்பளம் 20,000, வருஷம் ஊதிய உயர்வு 6%, 5 ஆண்டுகளுக்கு இது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வாய்ப்பில் சம்பளம் 22,000, வருஷம் ஊதிய உயர்வு 3%, 5 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ மற்றும் பி இரு வாய்ப்புகளில் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா, கண்டுபிடிப்போமா? தீர்வு: ஊதியமும் ஊதிய உயர்வும் பெருக்கு தொடர் வரிசையாகும். அதாவது அவரோட சம்பளமும் சம்பள உயர்வும் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது. சரியாப்பா? வாய்ப்பு ஏ, அவரோட ஊதியம் 20,000, அதை தான் முதல் உறுப்புன்னு எடுக்கணும். முதல் உறுப்பு ஏ = 20,000. பொது விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 6% உயர்வுன்னு கொடுத்துருக்காங்க. அவரோட சம்பளம் 100% + 6%ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 100% + 6% 106%. இதை பின்னத்தில் எப்படி எழுதலாம்னா 106/100 அடித்து கொடுத்தோம்னா 2 10 3 2 6, 2 10 0, 53/50ன்னு கிடைக்கும். R = 53/50. பொது உறுப்புக்கு ஃபார்முலா Tn = AR⁻n-1. நமக்கு 4வது வருடம் அவரோட ஊதியம் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ n = 4. இந்த ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 4ன்னு பிரதியிடணும். T4 = ஏயோட மதிப்பு 20,000 இன்ட்டு ஆரோட மதிப்பு 53/50 த ஹோல் பவர் 4 - 1. 20,000 இன்ட்டு 53/50 த ஹோல் பவர் 3. சரியாப்பா? அப்போ 20,000 இன்ட்டு 53/50 3 தடவை பெருக்கணும். சரியா? 53/50 இன்ட்டு 53/50 இன்ட்டு 53/50. இப்போ 0 அடிச்சு கொடுக்கணும். 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0. நமக்கு மிச்சம் என்னப்பா இருக்குது? 20 இன்ட்டு 53 இன்ட்டு 53 இன்ட்டு 53 பை 5 இன்ட்டு 5 25, 25 இன்ட்டு 5 125. சரியா? 125. அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா 29,77,540 கிடைக்கும். கேர்ஃபுல்லாக பெருக்கணும்ப்பா. பை 125. இப்போ 125ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 23,820.32ன்னு கிடைக்கும். புள்ளிக்கு அடுத்து இருக்கிற ஸ்தானத்தை பார்த்தோம்னா 5க்கு மேலே இல்லை, அதை அப்படியே விட்டுறணும். சரியாப்பா? அப்போ 23,820. வாய்ப்பு ஏயில் 4வது வருட ஊதியம் ரூபாய் 23,820. சரியா? அடுத்து வாய்ப்பு பியில் அவரோட சம்பளம் 22,000 ரூபா. அப்போ ஏ = 22,000. ஆர் அவருக்கு ஊதிய உயர்வு 3%. அவரோட சம்பளத்தை 100% எடுத்து +3% போட்டுக்கணும். சரியா? ஆர் = 100% + 3%. அப்போ 103%. அதை எப்படி எழுதலாம்னா 103/100ன்னு எழுதலாம். இதை அடித்து கொடுக்க முடியாது, அதனால் ஆர் = 103/100. நமக்கு 4வது வருடத்தில் அவரோட ஊதியம் கேட்டிருக்காங்க. அப்போ n = 4. பொது உறுப்புக்கு ஃபார்முலா Tn = AR⁻n-1. n = 4னா என்னன்னு இருக்கிற இடத்துலலாம் 4ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? T4 = ஏயோட மதிப்பு 22,000 இன்ட்டு ஆரோட மதிப்பு 103/100 த ஹோல் பவர் 4 - 1. 22,000 இன்ட்டு 103/100 த ஹோல் பவர் 3. 22,000 இன்ட்டு 103/100 3 தடவை பெருக்கணும். சரியா? 103/100 இன்ட்டு 103/100 இன்ட்டு 103/100.
இப்போ அடித்து கொடுத்தோம்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடுறோம். அப்புறம் இந்த 1 ஜீரோக்கு 1 ஜீரோ அடிச்சிடுறோம். நமக்கு என்ன இருக்குன்னா மிச்சம் 22 × 103 × 103 × 103 பை 10 × 100. இது எல்லாம் பெருக்கணும், கேர்ஃபுல்லாக பெருக்கணும்ப்பா. பெருக்கணும்னா 2,40,39,994 பை 10 × 100 எவ்வளவு? 1000. இப்போ 1000ஆல் வகுத்தோன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரியா? இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். புள்ளி இங்கே வரும். சரியா? 24,039.994 கிடைக்கும். புள்ளிக்கு அடுத்து 5க்கு மேலே மதிப்பு இருக்கிறனால இந்த நம்பரோட ஒரு நம்பர் சேர்த்துக்கலாம். அப்போ 24,040 கிடைக்கும். பியில் 4வது வருட ஊதியம் ரூபாய் 24,040. கணக்கில் கேட்டிருந்த 2 வாய்ப்புக்கும் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.